2026ல் நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஸ்கில்ஸை நான் பில்ட் பண்ண ப்ராடக்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ இதான் நம்ம பில்ட் பண்ண அப்ளிகேஷன். நான் ஒரு சின்ன ப்ராம்ப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹாய் ப்ரோன்னு ஹாய் ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ டுடேன்னு சொல்லுது. கேன் யூ கிரியேட் அ கூகுள் ஷீட் நேம்டு டெக்ஸ்டாக்னு போட்டேன், அதை ரீநேம் பண்ண சொல்லுவான். அடுத்து இப்போ வந்து சர்ச் டூல்ஸ்னு சொல்லுது, ஒரு கூகுள் டூல்ஸை சர்ச் பண்ணுது, க்ரியேட்டிங் ஷீட்டுன்னு சொல்லுது, ஷீட் க்ரியேட் பண்ணிடுச்சு, நமக்கு ரைட் சைடில் வந்துடுச்சு. இங்கே நான் என்ன ஸ்பெல்லிங் கொடுத்தனோ அதே ஸ்பெல்லிங்கில் க்ரியேட் பண்ணிடுச்சு. இப்போ நான் டெக்ஸ்டாக்னு இங்கே நானே மாற்றிக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்டாக்கில் ஆட் திஸ் டேட்டா ஃபஸ்ட் டைப் ஸ்கிரிப்ட்டு, கம்போசியோ, நெக்ஸ்ட்.js, கான்வெக்ஸ், கிளர்க்கு, E2B, Azure Foundry, AI Gateway. ஓகே, இது போதும். நான் ஆட் திஸ் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சில டேட்டாவை மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ அப்பன் டேட்டா டு ஒன் எக்ஸிஸ்டிங் கூகுள் ஷீட்டுன்னு சர்ச் பண்ணுது, அப்பண்டிங் டேட்டான்னு சொல்லுது, டேட்டாவை ஆட் பண்ணிடுச்சு. நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா ஷீட்டில் இங்கே வருது. ஓகே, இப்போ கூகுள் ஷீட்டுங்கிறது ஒரு டூல். இப்போ நான் வேறு ஒரு யூஸ் கேஸுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போது அனலைஸ் மை லிங்க்டின் ப்ரொஃபைல்னு சொல்கிறேன். இப்போ அனலைஸ் மை லிங்க்டின் ப்ரொஃபைல்னு சொல்லும்போது மை லிங்க்டின் ப்ரொஃபைல், அப்போ என்னுடைய லிங்க்டினுக்கான ஆக்சஸ் இதுக்கு இருக்குது. ஃபெச்சிங் ப்ரொஃபைல்னு சொல்லுது, ஃபெச் பண்ணிடுச்சு. பேர் மனோஜ் பிரபாகர், யூஆர்என், இமெயிலு, இது என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சர், நேமு, வேல்யூ எல்லாமே காட்டிடுச்சு. ஓகே, இப்போ மேக் எ டீப் சர்ச் about Kosal IT solutions and read blogs.kosal.io, family.kosal.io, autonom.kosal.io and ladderacademy.net. Based on this search data, create a வெப்சைட். இப்போ நான் சில டொமைன்ஸ் கொடுத்து கம்பெனி பேர் கொடுத்து இதை ரிசர்ச் பண்ண டேட்டா வச்சு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுன்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போது ப்ராசஸ் நடக்குது. இப்போ வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்குன்னு நான் ஒரு ஸ்கில்ஸ்னு ஒன்று ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கிளாடில் கூட நமக்கு ஸ்கில்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஏன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் பின்னாடி. சர்ச்சிங் டூல்ஸ், சர்ச்சிங் இன்ஃபோ பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வெப்சைட் க்ரியேட் பண்ணிடுச்சு. ஹூ வி ஆர், பைட்ஸு, ஃபார்ம்லி. இப்போ இந்த பைட்ஸுங்கிறத நான் சொல்லவே இல்லை, அது போய் எப்படியோ எடுத்துருச்சு. ஏன்னா blogs.kosal நான் அந்த டேட்டா போட்டிருந்தேன், அதை அங்கேருந்து எடுத்துருச்சு. ஆட்டோனோம், கோசல் லேப்ஸ், பவர் லேடர் அகாடமி, info@kosal.io எல்லாமே கரெக்டு தான். ஆனால் இது வந்து இப்போ HTML தான் கோடு ஜென்ரேட் பண்ணோம். இது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கோடு ஜென்ரேட் பண்ணாது, ஏன்னா அந்த சிஸ்டமாக நம்ம இன்னும் செட்டப் பண்ணல. ஓகே, இப்போ வேறு என்ன பண்ணலாம்? ட்விட்டரை வேணால் எடுத்து பார்க்க சொல்லலாம். fetch all my tweets and create a Google Doc with that and its performance. என்னுடைய ட்வீட்லாம் எடுத்து ஒரு கூகுள் டாக் க்ரியேட் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். சேம் ப்ராசஸ் நடக்குது. ஆனால் இப்போ இது பார்த்திங்கன்னா நான் சொன்ன ப்ராசஸ் இது பண்ணவே இல்லை, பண்ணிட்டேன்ட்டான். யூ did not do anything. அவ்வளோதான். பார்த்திங்கன்னா இப்போ எல்லா ட்விட்டையும் எடுத்து போட்டான். 17 பேஜுக்கு ட்விட்டு. இதை நம்ம க்ரியேட் பண்ணணும்னா இப்போ நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ அப்ளிகேஷன் டெமோ பார்த்தீங்க. அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம டெக்ஸ்டாக்கை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ண லாங்குவேஜ் வந்து டைப் ஸ்கிரிப்ட். இப்போ இந்த டைப் ஸ்கிரிப்ட்டுங்கிற ஒரு லாங்குவேஜ் வச்சு ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன், டேட்டா பேஸ், அத்தன்டிகேஷன், விர்ச்சுவல் சாண்ட்பாக்ஸை ரன் பண்ணுறது,
டோட்டலாக யூஸ் பண்ண எல்லா டெக் ஸ்டாக்குக்குமே டைப் ஸ்கிரிப்ட்டுங்கிற ஒரு லாங்குவேஜ் வச்சு பண்ண முடியும். இது நான் பைத்தானோ வேறு எதோ சூஸ் பண்ணால் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி எனக்கு கிடைக்காது. ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து Next.js ஃபுல் ஸ்டாக் ஃப்ரேம் ஒர்க்கு, அதை யூஸ் பண்ணி தான் வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணியிருக்கோம். Next.jsஐ பற்றி நம்ம டீப்பாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. தேர்ட் வந்து கான்வெக்ஸ் வந்து ஒரு ரியல் டைம் டேட்டா பேஸ். இதில் டேட்டா பேஸ் மட்டும் இல்லை, கிரான் ஜாப்ஸு, ஷெட்யூல் ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதோடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து டேட்டா பேஸ், அதுவும் ரியல் டைம். அதனால தான் அதை யூஸ் பண்ணியிருக்கோம். கிளர்க்கு வந்து ஒரு அத்தன்டிகேஷன் பிளாட்ஃபார்ம், ஆல்ரெடி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லாங்செயின் லேங்கிராஃப் பற்றி வேணால் சொல்லலாம். இப்போ லாங்செயின் லேங்கிராஃப்ங்கிறது ஒரு ஏஎஸ்டிகேன்னு வச்சுக்கோங்க. அது ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் OpenAIங்கிறது ஒரு LLM மாடல். இப்போ நான் அவனை யூஸ் பண்ணி நான் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் OpenAIக்கு ஒரு காசு கொடுப்பேன். LLM மாடல்ஸ் நிறைய வச்சுருக்கான், அதை நான் யூஸ் பண்ணலாம். அதுக்கு அவனே SDK ப்ரொவைட் பண்ணுறான். அந்த SDK யூஸ் பண்ணி நான் என் கோட்லேருந்து மாடல்ஸை அக்சஸ் பண்ணலாம். இப்போது OpenAI தவிர கிளாட் இருக்குது, ஜெமினை இருக்குது, இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குல்ல. இதை நான் லாங்செயினை யூஸ் பண்ணி இந்த உள்ள எல்லா மாடல்ஸையுமே என்னால் அக்சஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு மாடலுக்கும் தனித்தனியாக ஒரு சிஸ்டம் ஆர்கிடெக்சரை நான் பில்ட் பண்ண தேவையில்லை. அவன் ஆல்ரெடி பில்ட் பண்ணி வச்சுருக்கான், அதை நான் யூஸ் பண்ணிப்பேன். கம்போசியோங்கிறது ஒரு டூல்ஸ். இதில் வந்து ஒரு மோர் தென் 250-500 எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் லைக் ஜிமெயில், கூகுள் டாக்ஸ், லிங்க்டின், இந்த மாதிரி ஆல் கேட்டகரியில் உள்ள அப்ளிகேஷன்ஸ் வந்து அங்கே இருக்குது. அதை யூஸ் பண்ணி என்னுடைய அப்ளிகேஷனில் நான் இன்டகிரேஷன் லேயர் மாதிரி ஒன்று பில்ட் பண்ணிட்டேன். அதை யூஸ் பண்ணி என் அப்ளிகேஷனில் வந்து ஜிமெயிலை கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கம்போசியை யூஸ் பண்ணி தான் ஜிமெயில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஜிமெயிலில் உங்களுக்கு இமெயில் அனுப்பலாம், உங்கள் இமெயிலை படிக்கலாம், இந்த மாதிரி நிறைய டாஸ்க் பண்ணலாம்ல. இதுக்கான கோடை நம்ம எழுதலை, இவன் கோடு எழுதி வச்சுருக்கான், அவனுடைய க்ளவுடில் தான் ரன்னும் பண்ணுறோம். அதுக்கு வந்து நமக்கு ஒரு சாஸ் மாதிரி அவன் வச்சுருக்கான், அதை யூஸ் பண்ணி பண்ணுறோம். E2Bங்கிறது வந்து ஒரு விர்ச்சுவல் சாண்ட்பாக்ஸ். விர்ச்சுவல் சாண்ட்பாக்ஸ்னால் என்னென்னா, இப்போ ஏஐ கிரியேட் பண்ணுற கோடு வந்து செக்யூராக இருக்காது. அவன் கிரியேட் பண்ணுற கோடை நம்ம கம்ப்யூட்டரில் ரன் பண்ண முடியாது கண்டிப்பாக. அப்போனா க்ளவுடில் ஒரு கம்ப்யூட்டரில் ரன் பண்ணணும். அதுக்கு ஒரு சாண்ட்பாக்ஸ் மாதிரி அவன் கொடுப்பான். அதை யூஸ் பண்ணி நான் ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம், திருப்பி பாஸ் பண்ணிக்கலாம். அதில் நான் கோட்ஸ் கிரியேட் பண்ணி போட்டுக்கலாம், ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் உங்களுக்கு க்ளவுடில் கிடைக்கும். அதான் கான்செப்ட். வெஸ்ட்டில் வந்து ஒரு க்ளவுட் பிளாட்ஃபார்ம். அங்கே வந்து நம்ம அப்ளிகேஷன், பேக் அண்ட் இதெல்லாம் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். அது போக ஒர்க் ஃப்ளோஸ் SDKன்னு அதில் ஒன்று இருக்குது. அது வந்து டியூரபிளான லாங் ரன்னிங் ஒர்க் ஃப்ளோஸ் பில்ட் பண்ணலாம். இப்போ லாங் ரன்னிங் ஒர்க் ஃப்ளோஸ் டியூரபிள் இப்படிங்கிறதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி டெம்போரல் அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் ஹைலி காம்ப்ளெக்ஸ். இது வந்து ஜஸ்ட் 5 lines of 6 lines of கோடுலேயே அதில் உள்ள சேம் டியூரபிளை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அண்ட் இது வந்து பீட்டாவில் தான் இருக்குது. ஏஐ கேட்வே வந்து Azure Foundry மாதிரி ஏஐ கேட்வேங்கிற பேர்லேயே ஒன்று இருக்குது. இப்போ நான் ஏஐ கேட்வேக்கு $10 கொடுத்துட்டேன்னா நான் OpenAI, ஜெமினி, இந்த மாதிரி எல்லா மாடல்ஸையுமே என்னால் அக்சஸ் பண்ண முடியும். இது இல்லைனா நான் OpenAIக்கு $10 கொடுத்தேன்னா OpenAI தான் அக்சஸ் பண்ண முடியும், ஜெமினி அக்சஸ் பண்ண முடியாது. அந்த $10 நான் இங்கே போட்டேன்னா எல்லா மாடலையும் அக்சஸ் பண்ணலாம். ஓப்பன் சோர்ஸ் மாடல் அக்சஸ் பண்ணலாம், க்ளோஸ் சோர்ஸ் மாடல் அக்சஸ் பண்ணலாம். இவன் வந்து ஒரு ப்ராக்ஸி மாதிரி ஆக்ட் பண்ணுவான். நான் இவனுக்கு காசு கொடுப்பேன், இவன் வந்து அவனுக்கு காசு கொடுத்துப்பான். Azure Foundry வந்து மாடலை நான் இங்கே வந்து டிப்ளாய் பண்ணலாம், ஃபைன் டியூன் பண்ணலாம். Azure Foundry வந்து அதே மாதிரி தான், ஆனால் இங்கே வந்து நம்ம கஸ்டமாக டிப்ளாய் பண்ணுவோம் மாடலை. அங்கே வந்து அவனே APIக்கு கொடுப்பான். இங்கே வந்து நம்மளே ஒரு மாடலை ஃபைன் டியூன் பண்ணி டிப்ளாய் பண்ணலாம். எக்ஸா சர்ச்சுங்கிறது வந்து ஒரு சர்ச் இன்ஜின். இதை யூஸ் பண்ணி செமனாட்டிக் சர்ச் ப்ரௌசரில் வெப்சைட்டோடைய கண்டென்ட்டு, இமேஜ் சர்ச், அதுக்கப்புறம் எக்ஸா ரிசர்ச்னு ஒன்று இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம சர்ச் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபுல்லாகவே இதை வச்சு தான் பில்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஏஐக்கு நான் இப்போ ஒரு ரிசர்ச் பண்ணுன்னு சொன்னேன்னா எக்ஸாவை யூஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணணும். இப்போ வெப் அப்ளிகேஷன்லாம் நான் பில்ட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் Expo, React Native தான் சூஸ் பண்ணுவேன். இப்போ அதுவுமே டைப் ஸ்கிரிப்ட் தான். இப்போ ஏன் டைப் ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுறோங்கிறதுக்கு இதான் ரீசன்.